இந்த படம்லாம் நம்ம ஷெல்டரில் இருக்க டாக்ஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் வந்து இணையத்துலேருந்து எடுத்தது தான். இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து க்யூட்டாக ஒரு நாய்களுடைய குழந்தை பராமரிப்பு, அதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்ப உணர்வு இதெல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி இருந்ததுனால இதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி இங்கே மழை, பயங்கர மழை, வீடெல்லாம் தண்ணியாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நாய்களை வந்து வீட்டில் வச்சிட்ருக்க முடியாது. ஷெல்டருக்கு தான் கொண்டு போகணும். ஆனால் ஷெல்டரில் வந்து அங்கே வந்து எப்படி அந்த ஷெல்டருடைய போதாமை, வசதியின்மை அதெல்லாம் இருக்குது. எல்லாரையும் அங்கே கொண்டு போகவும் முடியாது. ஒவ்வொரு மழைக்காலத்தின் போதும் இப்படி ஒரு சிக்கலான இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுவேன். அப்போல்லாம் வந்து பொம்மி இருந்தாங்க கூட நிறைய திட்டு வாங்குவேன். அதுக்கப்புறம் ஊழியர்கள் இல்லாமை, உடன் பணியாளர்கள் இல்லாமை. ஏன்னா நானும் இந்த நிறுவனத்தில் வந்து ஒரு பணியாளராக தான் நினச்சிக்கிறேன் இல்லை, பணியாளர் தான். இப்போ நான் மட்டும்தான் வேலை செஞ்சிட்ருக்கேன். கூட உதவிக்கு வந்து குடும்பம் என்னை கருதி, நாய்களை கருதி இல்லை, என்னை கருதி அவங்க நாய்களுக்கு வந்து பணி செய்கிறாங்க. இருந்தாலும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியே இதெல்லாம் எடுத்து செய்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நல்லது நடந்துராதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல அருணாச்சலா காப்பகம் மாதிரி ஒரு காப்பகம் இங்கேயும், அதுக்கப்புறம் மருத்துவர்கள் நாய்களுக்காக இந்த ஊர்லேயும். இங்கேருந்து நான் அருணாச்சலா காப்பகத்துக்கு தூக்கிட்டு போகிற வழியிலேயே நாய்க்குட்டிகள் இறந்து போயிருக்கும். எனக்கு அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாய்க்குட்டிகள் கூட இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும் மருத்துவ உதவி தேவை. அப்போ வந்து அந்த தூரம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களோட உயிரை பறிச்சிடுது. குரங்கு குட்டி கூட சரியான நேரத்துக்கு எடுத்துகிட்டு போயிருந்தால் பிழைச்சிருக்குமோ அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தது. சரி, நம்ம எடுத்து போயும் அங்கே வந்து மருத்துவர்கள் போதாமைன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ வந்து அது காலம் தள்ளும்போது அந்த உயிரோட அந்த உயிரினத்தோட உயிர் பறிக்கப்படுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அந்த டைமிங்க்கு கொண்டு போகணும். அப்போ தான் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். அந்த டைம் தாண்டிச்சுன்னா அவங்கள காப்பாற்ற முடியாது. நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் அது வீண் தான். அந்த டைமுக்கு தடுப்பூசி போடணும். அப்புறம் உணவு கூட அந்த நேரத்துக்கு கொடுக்கணும். ரொம்ப வயிறு ஒட்டி போய் அது ரொம்ப காலத்துக்கு பிறகு நம்ம உணவு கொடுத்தாலும் அந்த நாய்கள் பிடிக்காது. நாய்கள் மாத்திரமில்லை, மனுஷங்களும் பிழைக்க மாட்டார்கள் உணவு இல்லைன்னா. அதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்படியே அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுங்க அப்படின்னா, நம்ம ஒரு செயல் செய்யாமல் அதுக்குண்டான விளைவை எதிர்பார்க்க முடியாது இல்லை. அதே மாதிரி தவறான செயலை செய்துட்டு அதுக்கப்புறம் வேறொரு விளைவையும் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற ஞானம் உதயம் எல்லாம் இப்போ தான் வந்துச்சு. இந்த மழையில், இந்த குளிரில் தான் வந்தது. அங்கேயும் எல்லோரும் குளிரில் தான் இருப்பாங்க. மழை தூரிகிட்டே இருக்கிறதுனால பக்கத்து ரூமில் இருக்கிற அந்த 3 பேரும் வந்து குளிரில் முனக ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வருத்தமாக தான் இருந்தது. டக்குன்னு எந்திரிச்சு போக முடியாது, ஈரத்தில் நகர்ந்தும் போக முடியாது. எத்தனை ட்ரெஸ்ப்பா மாற்றுவீங்க? நான் இன்னும் வந்து துணியை துவைக்கல. அது எக்ஸ்ட்ரா கொசுறு என்னோடய சூழ்நிலையை விளக்கிறதுக்காக. இங்கே மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால துணி துவைக்க முடியலன்னு சொல்ல மாட்டேன். நானும் எடுத்து வைக்கிறேன். கொஞ்சம் உடம்பு முடியாமல் போனதுனால அந்த துணியெல்லாம் துவைக்காமல் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், குளிருது, பயங்கர குளிருது. அரிசி பற்றாக்குறை வருது அப்பப்போ. எனக்கு காசை வச்சுட்டு தேடினாலும் அரிசி கிடைக்கணும். யாராச்சும் அரிசி இருந்தால் சொல்லுங்கள். சொற்பனந்தில் இருந்து யாராச்சும் ரேஷன் ரைஸ் கொடுக்குறதா இருந்தால் கூட கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன பேசலாம்? ஆமாம், இந்த மழையில் அந்த மயில், பறவைகள் இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க? அதனால தான் வந்து இயற்கை வந்து அவங்களுக்கு வந்து இறக்கையெல்லாம் கொடுத்துருக்கு. மனுஷனுக்கு வந்து எப்போ வந்து போர்வை பொத்துறதுக்கு, அதுக்கப்புறம் இலைத்தழையெல்லாம் எடுத்து
ஆடையாக போடுறதுக்கு ஆரம்பித்தானா அப்போ வந்து அவன் உடம்புல இருந்து எல்லா முடியும் உதிர்ந்து போயிருக்கோம்ல பரிணாம வளர்ச்சினால். அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். நேற்று திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன். வழியில் சூப்பராக இருந்தது எல்லா இதுவும். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணேன், வேறு எதுவும் பண்ணலை, அவ்வளோதான். வேறு முக்கியமான விஷயங்கள் எதுவும் இல்லை. சும்மா அப்படியே போர் அடிக்குதே அப்படிங்கிறதுக்காக பேசுகிறது தான் இது. போர் அடிக்கிறதுக்கு இப்படிலாம் கதை பேசுவியா அப்படின்னு கேட்காதீங்க. நான் எப்போயாச்சும் எனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா பேசுவேன். அப்புறம் சண்டை ஒன்று நடந்துச்சு ரேகாக்கும் எனக்கும். நேற்று இல்லை, அதுக்கு முந்தின நாள். அந்த பக்கம் வந்து தண்ணி கழுவி விடுறீங்க, நாற்று அடிக்குது அப்படின்ட்டு. சில இடங்களுக்கெலாம் என்னால் போகவே முடியாது. அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. அந்த மாதிரி பொறுமையாக சொன்னால் கேட்டுப்பேன். அது நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படி சொல்லிட்டு யோசித்து அதுக்கான சூழலும் காலமும் அமையும் போது நிவர்த்தி பண்ணிடுவேன். அப்போ இதை சொல்லும்போது உடனே எப்போ அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். எப்போங்கிறது எனக்கே தெரியாது. நானும் ரொம்ப வருஷமாக முயற்சி தான் பண்ணுறேன் எல்லா விஷயங்கள்லேயும். எப்போ அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் பண்ணுற முயற்சி வந்து எப்போ திருவினை ஆகும்னு எனக்கே தெரியாது. நான் செயல் பண்ணிகிட்ருக்கேன், சரியான வழியில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதுதான் வழி, இந்த வழியில் போனால் தான் வந்து என்னோடய வாழ்க்கை வந்து அர்த்தமுடையதாக இருக்கும். வாழ்தல் அப்படிங்கிற அந்த வாழ்க்கையை நான் சரியானபடி தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் இது பண்ணுறேன். ஒவ்வொருத்தருக்கு வாழ்க்கை வந்து இதுதான் அப்படிங்கிற அந்த ஒரு வரையறை இருக்கும்ல, ஒரு இலக்கணம் வச்சிட்ருப்பாங்க. வாழ்க்கைன்னா பிறக்கணும், அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணணும், அதுதான் கல்யாணம் பண்ணணும், குழந்தை வைக்கணும், குழந்தைய வளர்க்கணும், குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும், பேரம்பேத்தி எடுக்கணும், சேர்த்து போயிடணும். அவ்வளோதான் மனித வாழ்க்கையின் கோட்பாடுகள். அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, பிறந்துட்டேன், என் வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு தெரியல, எதுக்காக பிறந்தேன்னு தெரியல, எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் செத்து போயிருப்பேன். போலியோ வந்துடுச்சு. யாரும் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு கேரிங்காக வளர்த்தாங்க. கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டாங்க. ஹாஸ்டலில் இருக்கவங்க யாரும் அன்பு காட்டி நடக்க வைக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. எதுக்காக பண்ணுறாங்க தெரியல. அப்போ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது அங்கே இருக்கிற நர்ஸ் சொல்கிறாங்க, நீ உயிரோடு இருக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படிலாம் வந்து பேசுகிறாங்க. எதுக்காக பேசுகிறாங்க அதுவும் எனக்கு தெரியாது. யாரோ மூளையில் எதையோ விதைக்கிறாங்க. அந்த விதை வந்து செடியாக இருந்து மரமாகி அது எப்போ பூ பூக்குமோ, எப்போ காய்க்குமோ அப்போ தான் காய்க்கும். என் நண்பர் யாழ்மதி சொல்வார், இன்ட்டுனா எப்போ நீ ஷெல்டர் கட்டி முடிப்ப, அடுத்து நீ எப்போ நாவல் எழுதி முடிப்ப, எப்போ. அதுக்காகவே நான் அவர்கிட்ட பேசுறதையே விட்டுட்டேன். ஏன்னா நம்ம செய்துட்ருக்கிற முயற்சிகளில் வந்து அது நடக்கும்போது நடக்கும். நெகட்டிவ் தாட்டோட எப்போ எப்படி அப்படின்ட்டு ஒருத்தங்க பேசிகிட்டே இருக்காங்கன்னா நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அதனால் நான் நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் இருந்து வருகிற அந்த எப்படி சொல்கிறது, வெளியிலேருந்து வர அந்த நெகட்டிவ் தாட்ஸ்க்காக நான் வந்து இது பண்ணதை விட்டுட்டேன். மற்றவங்கக்கிட்ட பேசுறதே விட்டுருவேன். நான் எதுக்கு பேசணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடும். ஏன்னா நான் ஒரு செயல் செஞ்சுட்டு நான் அதில் போயிட்டுருப்பேன். என்னை டிஸ்கரேஜ் பண்ணுவோம். அதில் இருக்கிற சாதக பாதகங்களை வந்து பொறுமையாக சொல்லலாம். அதுக்காக உன்னால் முடியாது, நீ எப்போ கட்டுவ, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்படிலாம் சொன்னால் நான் வந்து அங்கேருந்து தள்ள தெறிக்க ஓடிடுவேன். அப்படியே ஓடி போயிட்டு ரெண்டாவது அவங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். அப்பா நீயாச்சு, உன் நட்புமாச்சு, என்னை என்கரேஜ் பண்ணுறவங்க தான் வேணும். ஏன், எதுக்கு, எப்போ, இது என்னத்துக்கு பண்ணுற அப்படின்ட்டு ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுறேன். இங்கே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு ஓடிடுவேன். யார்கிட்டையும் பேச மாட்டேன். அதே மாதிரி தான் இப்போது இருக்கிற அந்த மனநிலையும் இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்ச நாள் யார்கிட்டையும் பேசாமல் இருந்துட்டேன். ஏன்னா நான் செய்கிற முயற்சிகளில் வந்து எப்போ பாரு வந்து ஏதாச்சும் ஒரு குட்டியை குழப்பிட்டே இருந்தாங்கன்னா எனக்கு கடுப்பாயிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதனால் எனக்கு ஒரு தனியான இடம் வேணும், ஒரு அமைதியான இடம் வேணும், நான் எழுதணும், நான் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் அப்படியே கூவிட்டே இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, எந்த தனியான இடமும் கிடைக்காதுடா, இருக்கிற இடத்துல படிக்கிறதுக்கான திறமையை வளர்த்துக்கணும். சத்தத்துலேயும்
கவனம் சிதறாமல் படிக்கிறவன் தான் திறமைசாலி. நம்ம ஈஸியான இடத்துல போயிட்டு யாரும் இல்லாத இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு நான் வந்து படிப்பேன் அப்படின்னு சொல்கிறவன் திறமைசாலியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானே இது பண்ணேன். அப்புறமா தான் தெரிஞ்சது. சரி, ஓகே, ரொம்ப காலம் கடந்து ரொம்ப நேரம் கடந்து ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ அப்படின்னு என்னை நானே கேட்டுப்பேன். என்ன பண்ணலாம், இதுதான் சரியான நேரம், இதுதான் சரியான காலம். அதனால தான் இப்போ வந்து நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ நாள் வந்து இந்த நேச்சர் வந்து இந்த செயலை செய்யணும், இந்த இதில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களோ அந்த இதில் போக வேண்டியது தான். அவ்வளோதான். வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமானது. அது வாழ்கிறத பொறுத்து. வாழணும், வாழ்கிறதா நினச்சிட்டு கதை பேசிகிட்டு இருக்கக்கூடாது என்ன மாதிரி. ஓகே, பாய்.